நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் தீருவது முக்கியமா, நன்மைகளெல்லாம் ஏற்படுறது முக்கியமானால், இன்னும் 4 நாள் நீங்க யோசிச்சு பார்த்தா கூட 2 நாள் இப்படின்னு தோணும், 2 நாள் அப்படின்னு தோணும். அது எப்ப தோணும்னால், என் வாழ்க்கையில் நான் என்ன நிலையில இருக்கிறேங்கிறத பொறுத்தது. ரொம்ப தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன்னு சொன்னால், அப்ப நன்மைகளை பத்தி புத்தி போகாது. முதல்ல கெட்டதெல்லாம் ஒழியட்டும் சுவாமி, நல்லது நாளைக்கு வரட்டும், நாளைக்கு வரட்டும், அதை பத்தி கஷ்டம் இல்லை. முதல்ல இந்த கட்டங்கள் எல்லாம் என் பிள்ளைகிட்ட போகணும், என் பொண்ணுகிட்ட இந்த பழக்கம்லாம் போகணும். இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பா. அது நமக்கும் சரி, யாருக்கும் சரி. அதனால தீமையிலே உழன்று கொண்டிருந்தால் தீமை போவதுதான் என் உள்ளத்துக்கு ரொம்ப முக்கியம்னு படும். ஓரளவுக்கு அந்த தீமையெல்லாம் இல்லேன்னு வச்சுங்க, அப்பதான் என்ன நல்லது கிடைக்கணும், என்ன நல்லது கிடைக்கணும்னு படும். இது யாருக்குமே பொது. நான் எந்த நிலையில இருக்கேன், ரொம்பவே உடம்பு சரியில்லை, உயிர் பழைச்சா போறோம் அப்படின்னு ஒரு வைத்தியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கேன். அப்ப யாரும் இல்ல, இன்னைக்கு ராத்திரி கோவில்ல ஒரு முக்கியமான உற்சவம், நான் சக்கரை பொங்கல் தத்யோதனம் தளிக விட்டுருக்கேன், அதை ராத்திரி எனக்கு பாத்திரம் முழுக்க வீட்டுக்கு வரும், இவர் கொஞ்சம் உடம்பு சரியாகி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அது சாப்பிடும்படி ஆயிட்டாருன்னா தேவையில்ல. இப்படி யாரான்னு சொல்லுவோம்னா, சாமி உங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுறதா முக்கியம், மூச்சு இழுத்துட்டு இருக்காரு, அவர் இருக்க போறாரா இல்லையா தெரியலனால், அப்ப இந்த நிலைமையில இருக்கிறச்சே மூச்சு நின்னா போறோம். அதே வீட்டுக்கு வந்த பிற்பாடு மூச்சு நின்னா போறோம்னு சொல்லுவோமா? சுவாமிக்கு சரியாகி வந்த பிற்பாடு அப்பதான் அது சக்கரை பொங்கல் நன்னா இருந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வெள்ளம் இருந்திருக்கலாம், கொஞ்சம் நெய் கூட இருந்திருக்கலாமோ, அப்படி வாசனையா அதெல்லாம் போட்டு இல்லையே, இதெல்லாம் அந்த ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இவர் பேசியிருப்பாரா? நிச்சயமா மாட்டார். அப்ப என் வாழ்க்கையில் நான் எந்த நிலையில இருக்கேனோ அதுக்கு தகுந்துதான் கஷ்டம் நீங்குவது முக்கியமா, நல்லது கிடைத்தது முக்கியமா. ஆனா பெருமாள் 2ஆவும் இருந்தாகணும். இப்படி இருக்கிறதுக்கு 10 பேர் இருப்பான், அப்படி இருக்கிறதுக்கு 10 பேர் இருப்பான். அதனாலதான் அவர் வேணும்னா ஹரியாக முக்கியமா இருப்பார், ராமனா அமுக்கியமா இருப்பார். வேண்டாம்னா ராமனா முக்கியம் இருப்பார், ஹரியா அமுக்கியமாயிடுவார். அது நாம யாருங்கிறத பொறுத்தது. நாம கஷ்ட தசையில இருந்தோம்னால் ஹரியா இருக்கிறது தான் முக்கியம். நமக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்து ஆனந்தம் வேணும்னு ஆசைப்பட்டு இருந்தா ராமனா இருக்கிறது தான் முக்கியம்.